வணக்கம் நேர்களே, அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நமது சந்தைகள் காலையிலிருந்து சஸ்டெய்னிங் த மொமெண்டம் பெட்டராக இருந்தது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 121.65 புள்ளிகள் அதிகரித்து 23,207.60 முடிவடைந்திருக்கிறது. நாம் ஞாயிற்றுக்கிழமை கூறியது போல பேங்க் நிஃப்டி ரெக்கவரி வந்தால் தான் மார்க்கெட் ரெக்கவரின்னோம். இன்றைய தினம் பர்ஃபெக்டாக பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். மேலும் அட்வான்சஸ் 1779, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்க 608ங்க. தென் மிட் கேப் 2.45% அதிகரித்திருக்கிறது. ஸ்மால் கேப்பும் ஒரு 1.98% அதிகரித்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 3.31% இறங்கி அரௌண்ட் 15.47 வணிகமாக கொண்டிருக்கிறது. ஸோ வாலட்டிலிட்டியை பொறுத்தவரை சற்று குறைந்திருப்பதனால மார்க்கெட் வாலட்டிலிட்டியும் குறைந்துள்ளது என்று சொல்லலாம். ஸோ பிராடர் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது சென்டிமெண்ட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக டேர்ன் ஆகிருக்கு. கடந்த 4 நாட்களாக இருந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேருந்து இன்றைய தினம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக வந்துள்ளது. இப்படி மாறுதே, இது என்ன செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதை கடைசியில் க்ளோசிங் ரிமார்க்ஸில் கொடுப்போம். மேலும் துறைகளை பொறுத்தவரை பார்த்தோன்னா PSU பேங்க், மெட்டல் அண்ட் மீடியா ஒரு நல்ல ஒரு பையிங் வந்தது இன்னைக்கு. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த நியூஸ் ட்ரிவன் இன்னைக்கு. அதுபோல் ஐடி அண்ட் FMCG ஒரு ஓட்டத்துக்கு அப்புறம் ஒரு மூச்சு அரைக்கும், ஒரு ஸ்டே ஆகல. அது மாதிரி இன்றைய தினம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இந்த 2 துறைகளும் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்று சொல்லலாம். ஏறிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஹிண்டால்கோ, NTPC, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகளில் லைக் HL டெக் நல்ல ரிசல்ட்டு, நல்ல டிவிடெண்ட்டு, ஃபியூச்சரில் உள்ளதில் குறையக்கூடும் என்று அவங்க சொன்னதுக்காக அதை என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஒரே போட்டு கிட்டத்தட்ட ஒரு 175 ரூபாயை குறைச்சி விட்டாங்க. இந்துஸ்தான் லீவர், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், டைட்டன், TCS, பிரிட்டானியா, அல்ட்ராடெக், இன்ஃபோசிஸ், ட்ரெண்ட், டெக் மகேந்திரா இவையெல்லாம் இன்றைய தினம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். நிஃப்டி 500 பார்த்தோம்னாக்க அதானி போர்ட்ஸ், IDBI, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இவையெல்லாம் ஏறி இருக்கிறது. மெயினாக இன்றைக்கி சில PSU பேங்க்ஸ்லாம் ஏறுவதற்கு முக்கிய காரணம்னு பார்த்தோம்னாக்க கவர்மெண்ட் 5 ஸ்டேட் ரன் பேங்க்ஸில் ஸ்டேக் சேலை அலோவ் பண்ணியிருக்காங்க, குறைக்கிறதுக்கு விற்க போகிறாங்க. ஸோ மெயினாக அதெல்லாம் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னாக்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய IOB. ஸோ இந்த 5 பேங்க்லேயும் நாளை தினமும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, இஸ் இஸ் ஓப்பன் டு மோர் ஃப்ளெக்சிபிள் இன் ருபி அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த பேங்கிங் செக்டாரில் ஒரு பாசிட்டிவ் ரிசர்ஜன்ஸ் உள்ளே வந்தது என்று சொல்லலாம். அதேமாதிரி சுகரில் எக்ஸ்போர்ட்ஸை ஓரளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஸோ அதில் பாருங்கள், அந்த சுகரில் ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. அதுமாரி டொனால்ட் ட்ரம்பினுடைய அட்மின் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா கடந்த 2 நாட்களாக உலகம் பூராவும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்தியாவோட நிறைய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்கனாக்க ஒரு கிராஜுவல் அப்ரோச்சில் தான் இந்த டேரிஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குமே தவிர அப்படி திருதுப்புன்னு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்புட் கொடுத்த உடனே மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3.5% ஏறி இருக்குது. அதனால் மெட்டல்லாம் ஒரு நல்ல மொமெண்டம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுபோல் கல்யாண் ஜுவல்லரில் இன்றைக்கி மொமெண்டம் திரும்பி வந்திருக்கு. காரணம் அவங்க இன்கம் டேக்ஸ் ரைடு அப்படிங்கிறத டினை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஒரு மொமெண்டம் வந்தது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் சில வால்யூம் பேஸ்டு ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னாக்க அதானி பவர் சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 16% மேலே ஏறி இருக்கு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. வால்யூமும் பார்த்தோம்னாக்க 10.07 டைம்ஸ் 2 வீக்ஸ் ஆவரேஜை விட அதிகரித்திருக்கிறது. அதுபோல் பாரத் ரோடு நெட்வொர்க் இதுவும் பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட் கெயின், லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் 20% ஏறி இருக்கு. ஸோ ட்ரேடிங் வால்யூம் பார்த்தோன்னா நோட்டபிளி ஹையர், கிட்டத்தட்ட ஒரு 9.11 டைம்ஸ் ஏறி இருக்கு. ஸோ தென் AB இன்ஃப்ரா பில்டு லிமிடெட் இதுவும் ஒரு நோட்வர்த்தி இன்க்ரீஸ் ஆஃப் 1.44% லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ்லேருந்து ட்ரேடிங் வால்யூம் 10.22%
ஏறியுள்ளது. மேலும் சந்தைகளை பொறுத்தவரை இன்றைய தினம் காலையில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா 23,165 ஒரு 80 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணிக்கு 23,134 அப்படிங்கிற ஒரு லெவல், ஒரு 30 பாயிண்ட் தான் இறங்கினது. பட் ப்ரீவியஸ் க்ளோஸை விட மேலே தான் இருந்ததுன்னு சொல்லலாம். தென் ஒரு 11:30 மணிக்கு வந்து ஒரு சைஸபிள் அப் மூவ் 23,264.95 வரலையும் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட் ஒரு வாலட்டைல் மூவ் இருந்ததுன்னு சொல்லலாம். இருந்தாலும் 23,207.60 அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு சஸ்டைன் பையிங் இருந்ததை மொமெண்டத்தில் பார்க்க முடிஞ்சது. மேலும் இந்த 4 நாட்கள் வீழ்ச்சி அடைந்தது இல்லையா, அதனுடைய இன்புட்டை வச்சு பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 22,800 நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம். பட் மேலே ஏறுறது அந்த ஹையர் சைடு பார்த்தோன்னா இந்த 23,340 இது வந்து ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை தாண்டினா அதுலேருந்து ஃபர்தராக ஒரு 500 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மெயினாக வந்து மார்க்கெட் ஸ்டார்டட் அ புல் பேக் ரேலி அப்படின்னே நம்ம வந்து இந்த லெவலில் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா எடுத்துக்க முடியும். அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். எவ்வரி லோ யூ பை அண்ட் செல், யூ வில் கெட் த குட் எக்ஸிட். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே. எல்லா நாட்களும் சந்தைகள் இருக்குது. அதனால் நாளை தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.